ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷனில் எக்ஸாம்பிள் 11 அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன ட்ரான்சாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவ்டு கமிஷன் ஆஃப் ₹5,000 பை கேஷாக கொடுத்துட்டுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இதில் என்னென்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, இன்னொன்று கமிஷன் அக்கௌண்ட் வந்து இருக்குது. இப்போ நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம், அந்த ஆக்டிவிட்டிக்கு நமக்கு வந்து ஒரு கமிஷன் பேசிஸில் நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, கமிஷன் அக்கௌண்ட் இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ரியல் அக்கௌண்ட்டு. ரியல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கேஷ் நமக்கு உள்ளுக்குள்ளார வருது. ஸோ அப்படிங்கிறப்ப கேஷ் கம்ஸ் இன். ஸோ அதனால் கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். கமிஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது, 2 ரோல் இருக்குது. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸு. ஸோ நம்ம கமிஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு வரவு அப்படிங்கிற பட்சத்தில் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸில் தான் அதை நம்ம வந்து போடுவோம். ஸோ அதனால் கமிஷன் அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் ₹5,000 டு கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட் ₹5,000. இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் கிடைச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.